நீங்கள் எல்லாரும் நினச்சிருப்பீங்கள்ல ஸ்கூல்னால் எப்படி சாரீ வியர் பண்ணாமல் குர்த்தி வியர் பண்ணிட்டு போகிறாங்கண்ணா அதே டவுட்டு தான் நான் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆஷுவாக இருக்கட்டும் எல்லோரும் கேட்டது உன்னை மங்களகரமாக சாரியில் பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க. நான் எல்லாருக்கும் ஆபோய்க்கிற மாதிரி இல்லை எங்கள் ஸ்கூலில் வந்து குர்த்தியும் அலவுடு, ஆனால் வந்து ரொம்ப ஷார்ட்டாக போடக்கூடாது, பட் டீசெண்டாக போட்டுக்கலாம், சாரீ வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஸோ டீச்சர் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து அந்த சாரீ இதுதான் வந்து ஞாபகம் வரும் போல. ஏன்னா ஆஷா அப்படி தான் சொன்னேன், நாங்கள் படிக்கும் போதெல்லாம் சாரீ தான் கட்டிட்டு போனாங்க அப்படின்னு. நான் படிக்கும் போதும் சாரீ தான் கட்டிட்டு போனாங்க, ஆனால் எங்கள் ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது, நான் குர்த்தி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ணேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு 3-in-1 எனக்கு போடும் போது தான் தெரிஞ்சிச்சு. லைக் இதை வந்து ஓப்பன் கோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், நடுவில் அதை ரோப் வியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமானது என்னென்னா இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னொன்று நான் கண்டுபிடிச்சேன், இதை மேலே பட்டன் கூட இன்விசிபிளாக இருக்குது. ஸோ ஓவராலாக இது வந்து நான் டான்ஜரி ஃபேஷன்ஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக அவங்க பேஜை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க்னு சொல்லுங்கள். இப்படி தான் நான் ரெடியாவேன்.